2 மணி குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். எக் பப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து 2 முட்டை முட்டை வேகட்டும். நம்ம வந்து மேலே மாவு வந்து லேயருக்காக மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். பப்ஸ் செய்கிறதுக்காக மேலே வந்து லேயருக்காக நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி அதுக்காக நான் வந்து 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா வந்து ஃபுல்லாக சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்ற நினைக்கிறவங்க அரை கப்பு மைதா, அரை கப்பு கோதுமை கூட நீங்கள் எடுத்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வந்து இந்த மாவு வந்து பிசைஞ்சு நம்ம வந்து சப்பாத்தி போடுவோம்ல, அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மாவை. மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். மாவு வந்து நம்மளுக்கு காயாமல் மேலே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக. இப்போ மேலே சுற்றி ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் சைஸ் ஆனியன் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் நீட்டு வாக்கில். ஒரு பேன் வச்சுக்கிட்டு நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கன் மசாலா, உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லா வந்து இப்போ மசாலா நல்லா இறங்கட்டும். ஆனியில் வந்து மசாலாலாம் இறங்கிருச்சு. நம்ம வந்து முட்டை வேக வச்சுருந்தோம்ல, அதை வந்து உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்து முட்டையை வந்து ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண முட்டையை வந்து இந்த மசாலா கூட நம்ம வச்சுக்கலாங்க. கொஞ்சம் மசாலா, இந்த உப்பு காரம்லாம் நம்மளுக்கு முட்டையில் கொஞ்சம் இறங்கி வரட்டும். அதுக்காக மசாலோட முட்டையுமே ஒரு பெரட்டி விட்டுக்கலாங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இது ஆறட்டுமா. மாவு வந்து தேய்ச்சி எடுக்கப்படும். நம்ம பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது வந்து நம்ம 4 உருண்டையாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தடிசாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. நீங்கள் அதனால் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம 2 இது தேய்ச்சி எடுத்தாச்சு. அடுத்தது 3வது இது தேய்ப்போம். இப்போ நம்ம 4 லேயருமே தேய்ச்சி எடுத்துக்கிட்டோங்க. இப்போ ஒரு லேயர் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்த லேயர் எடுத்து அதுக்கு மேலே வச்சுக்கலாங்க. 2 லேயர் வச்சாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து தேர்டு லேயர் வச்சாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிக்கலாங்க. வச்சாச்சுங்க. நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு தூவி விட்டு மறுபடியும் ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. 4 ஒன்றா வச்சு. இங்கே பாருங்கள், நம்ம 4 ஒன்றா வச்சு இப்போ நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 4 ஒன்றா வச்சு தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்துட்டு பாக்ஸ் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற மாவுலாம் எடுத்துக்கலாங்க. வீட்டில் இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 4ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஒன்றா எடுத்து லைட்டாக தேய்ச்சி விட்டு நம்ம வந்துட்டு மசாலாவை வச்சு இதில் ஃபினிஷ் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். மாவை இப்போ வந்துட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இதில் நம்ம வந்து எக்கு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கையாலே இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாலுமே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு நம்மளுக்கு நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சுங்க. நம்ம அப்படியே அதை திருப்பி விட்டுக்கலாம். சூப்பராக இது வெந்து வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டும். நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், சூடாக இருக்குங்க. இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு தான், எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்கு.